மேல்மனூர் தையல் கிளாஸ் பேட்ச் 2024. கிராம வாசிகளுக்கு என்னுடைய வணக்கம். இது வந்து தையல் கிளாஸ் என்னன்னாக்கா என்ஜிஓ டிஸ்ட்ரிக்ட் சோஷியல் வெல்ஃபேர் மூலியமாக ரிஜிஸ்டர்டு அண்டு என்ஜிஓ, அதாவது சமூக சேவை மையம். இது ஆரம்பிச்சு எப்படியோ ஒரு 40 வருஷம் ஆயிடுச்சு. இதில் வந்து எங்கள் அண்ணன் டெத் ஆகிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் இது வந்து விடக்கூடாதுன்னு நான் இந்த சமூக சேவையை வந்து ஆரம்பிச்சிருக்கேன். ஃப்ரீயாக கனெக்ட் வச்சு கம்ப்யூட்டர் கோர்ஸ் எல்லாம் கற்றுருக்கோம். ஒவ்வொரு கிராமத்துலேயும் வந்து இந்த கம்ப்யூட்டர் கோர்ஸ், இந்த தையல் கிளாஸ் முடிச்சுட்டு நாங்கள் சர்டிஃபிகேட் தான் கலெக்ட் ஆகிறோம். அவங்களே எத்தனை கலெக்டராக்ஸில் வந்து ஃப்ரீ மிஷின் கொடுப்பாங்க. அது இல்லாத இப்பெல்லாம் கவர்மெண்ட்டில் பார்த்தாக்கா ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஃப்ரீ மிஷின் தராங்க. அது மோட்டரோட மிஷின் தராங்க. சர்டிஃபிகேட் எலிஜிபிள் சர்டிஃபிகேட். அது மட்டும் இல்லை, நம்மக்கிட்ட படிச்சவங்க, நம்மக்கிட்ட ட்ரைனிங் இருக்குது. ஏற்றவங்க அத்தனை பேரும் கட் பண்ணி அழகாக தைக்கிறாங்க. சுடிதார் ஜாக்கெட்டு, அதுக்கப்புறம் தையல் கிளாஸ் வச்சுருக்காங்க, லோன் போட்டிருக்காங்க, தைச்சி சம்பாதிச்சு குடும்பத்தை காப்பாற்றுறாங்க. அதாவது கட்டிங் மிஷின் நம்மளுக்கு எங்கே போனாலும் கட்டிங் கட்ட மாட்டாங்க. ஒரு வருஷம் வெளியே போய் கட்டிங் தையல் கிளாஸ் போயிருக்கா சோனியா பொண்ணு உள்ள போட்டுல அவங்க வந்து மறுபடியும் என்கிட்ட வந்து கற்றுனாங்க. காரணம் என்னன்னா கட்டிங் கற்று கட்டிங் கற்று கொடுக்கல. அது இல்லாத அவங்க வந்து எங்கிருந்த சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காங்க. ஒரு வருஷத்துக்கு சர்டிஃபிகேட். அந்த சர்டிஃபிகேட் பார்த்தாக்கா நம்ம சோசியல் வெல்ஃபேர் போர்டில் பதிவாகணும். சோசியல் வெல்ஃபேர் போர்டில் பதிவாகாத எந்த சர்டிஃபிகேட்டுக்கும் மிஷின் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த பொண்ணு வந்து ஒரு வருஷம் போயும் கட்டிங் தெரியலன்னு வந்து ஜாயிண்ட் வேலை கட்டினாங்க. அப்துல்லா கொடுத்தாங்க. இது வந்து கட்டிங் தான் மெயின். நம்மளுக்கு இந்த கட்டிங் நீங்கள் வந்து கற்றுக்கனால ஃபிட்டிங்கில் உட்காரும். ஃபிட்டிங்கில் உட்காந்தா நீங்கள் வந்து சொந்தமாக ஒரு நாளைக்கு 2 ஜாக்கெட் தைச்சாக்கா ஒரு நாளைக்கு 100 ரூபாய் சம்பாதிக்கலாம், குடும்பத்தை ஓடும். ஸோ உங்கள் கிராமத்துக்குள்ளே நான் சென்சஸ் சேர்த்தேன். கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் இருக்காங்க. 2 நாள் தான் சென்சஸ். ஒரு 20 பேர் இருக்காங்க. ஏற்கனவே அந்த சென்சஸ் லேட் வந்து 10 பேர் அவங்க கேட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த ஊரில் போடலாமான்னு சொல்லிட்டு நான் வந்து சங்கடத்தை பண்ணிட்டேன். ஏன்னா ஒரு ஊரில் நுழையும் போது சென்சஸ் எடுத்தா உள்ளே நுழைவாங்க, இல்லைனாக்கா உள்ளே வர முடியாது, யாரும் வர மாட்டாங்க. ஸோ இந்த ஊரில் வந்து நான் போட்டுட்டேன். நீங்கள் வந்து யூஸ்ஃபுல் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு நீங்கள் சொல்லி அவங்களுக்கு வந்து இதனுடைய பெனிஃபிட் எனக்கு சொல்லுங்கள். அது மட்டும் இல்லை, இந்த சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு மெரிட். ஏன்னா வருஷம் உங்களுக்கு வந்து இனிமேலுக்கு வந்து ஃப்ரீ மிஷின் தராங்க கட்சி மூலிமா. இப்போ சர்டிஃபிகேட் என்னப்பா உங்களுக்கு வந்து ஃப்ரீ மிஷின் தராங்க. அந்த சர்டிஃபிகேட் எந்த சர்டிஃபிகேட் எந்த சர்டிஃபிகேட் தான் மற்ற எந்த சர்டிஃபிகேட் கொடுத்தாலும் ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுங்க. தென்னை இது வந்து இந்த கிளாஸில் வந்து கொஞ்சம் கட் பண்ணி எடுக்கணும். வச்சுட்டு இருக்கோங்க. அப்புறம் 100 நாள் வேலைக்கு போடுங்க. ஏன்னா பசங்க வந்து 100 நாள் வேலைக்கு போடுங்க. அப்புறம் நிறைய, அதாவது நிறைய வீட்டில் ஃபங்க்ஷன்னா நிறைய மாடு வச்சுருப்பாங்க. டைம் கட் பண்ணி தைக்கிற மாதிரி அவங்க வந்து ஸ்பெஷல் பேட்ச். இந்த சுடிதார் ஜாக்கெட் கட் பண்ணி தைச்ச உடனே அவங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்துடும். நான் ஃப்ரீ மிஷின் நான் எழுதி போட்டுருவேன். 2 வாரத்தில் அவங்க வந்து கட்டிங் அண்டு ஸ்டிச்சிங் முடிச்சுடுவாங்க. ஒரு மாதத்துல சுடிதார் ஜாக்கெட் வந்து லைனிங் எல்லாமே தைப்பாங்க. மாடலிங்லாம் தைப்பாங்க. ஸோ இந்த ஸ்பெஷல் கோர்ஸ் வந்து நீங்கள் வந்து 10 ரூபாய் சம்பாதிக்கலாம். அங்கே எல்லா இடத்துலையும் ஃப்ரீ கோர்ஸ் ஓடினா மட்டும் போதாது. அங்கே வந்து எல்லா இடத்துலையும் ஃப்ரீ கோர்ஸ் நடத்துறவங்க கட்டிங் தெரியும். அது மாதிரி ஏழுச்சுயா ஃப்ரீ கோர்ஸ் நடத்த வேலை கட்டிங் கொடுக்க மாட்டாங்க. கட்டிங் அதை நம்ம ஆல்பம் இன்னும் பெரிய துணி தான் அவங்க தைக்கிறது கட்டணும். அப்போ அதை வச்சு உங்களால் ஜாக்கெட்டு அவங்க தைக்கிறது இவங்க தான் தைக்குவாங்க. அப்போ முடியாது. கட்டிங்கில் வந்து ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட்டு, நீங்கள் சம்பாதிக்கலாம், குடும்பத்தை ஓட்டலாம். அப்புறம் ஃப்ரீ கோர்ஸ் வச்சுருங்க. ஃப்ரீ கோர்ஸ்னாக்கா 6 மாதம் நீங்கள் வரணும். 6 மாதம் வந்து ஆல்பம் ஆகிடும். ஆல்பம் வந்து எம்ப்ராய்டரி இது சொன்ன
நாங்கள் ஃப்ரீ அதே தான் எம்ப்ராய்டரி போட்டோ அப்புறம் எம்ப்ராய்டரிக்கு 1 மந்த் வரும் அது ஃப்ரீ கோர்ஸ் அது 3 ஹவர்ஸ் மார்னிங்கே டீச்சர் அப்பாயின்மெண்ட் பண்ணி அந்த டீச்சருக்கு வந்து சம்பளம் கிடையாது நாங்கள் வந்து வாலண்டியர் ஒர்க்கர் அப்படின்னா வாலண்டியர் ஒர்க்கர்னாக்கா எங்களுக்கு சம்பளம் இல்லாமல் நாங்கள் வந்து சமூக சேவை செய்கிறோம் ஸோ நாங்கள் வாலண்டியர் ஒர்க்கர்னால அப்போ நாங்கள் எப்படி நாங்கள் டீச்சருக்கு எல்லாம் சம்பளம் பண்ணி கொடுப்போம்னு சொன்னாக்கா நீங்கள் வந்து சைடில் இது மாதிரி ஸ்பெஷல் கோர்ஸ் வசூல் பண்ணி நீங்கள் சைடில் டீச்சருக்கு சம்பளமாக கொடுங்க அது ஸ்பெஷல் கோர்ஸ் 100% எங்களுக்கு சம்பளம் கிடையாது இதில் வந்து யார் அந்த ஸ்பெஷல் கோர்ஸ் வரீங்களோ நீங்கள் ஜாயின் பண்ணுறோம் இதில் ஜாயின் பண்ணி ஃபீஸ் வந்து நீங்கள் கட்டிங் ஃபீஸ் தான் வாங்குறோம் கட்டிங் ஃபீஸ் வந்து 1000 ஃபீஸ் அதாவது லைனிங் ஃப்ரீ சுருவால் பட்டேலா மொத்த ஐட்டம் மார்னிங் மொத்த ஐட்டம் வந்துடும் 1000 ஃபீஸ் தான் மந்த் கிடையாது முதிகாருக்கு மட்டும் நீ வந்து ஒரே வாட்டி முடிக்கிறீங்க கல்ப்பு ஓட நெக்ஸ்ட் ரெண்டாவது வாட்டி மட்டும் ஜாயின் வர ஜாயின் மட்டும் 1000 ஃபீஸ் ஏன்னா கட்டிங் வருது அப்போ லைனிங்கு அதெல்லாம் எல்லாமே ஃப்ரீ பாண்டிங்லேயே ஃப்ரீ ஒன்று முதிகார் ஜாக்கெட் வந்து 2 வாட்டி முடிச்சுட்டா பக்காவாக நீங்கள் வந்து கட் பண்ணி தரதுக்கு டீச்சர் வந்து கட்டி கொடுத்துருவா இந்த கட்டிங் பீஸ் தான் வாங்குறேன் இந்த 2 வாரத்தில் பார்த்தீங்கன்னா அது 3ஆவது வாட்டி நீங்கள் சொந்தமாக கட் பண்ணிட்டீங்க அதுதான் ஃபீஸ் நீங்கள் கொடுக்குறீங்க பண்ணி ஸ்பெஷல் கோர்ஸில் 1000 ருபீஸ் ஒரே கட்ட வேண்டாம் சுடிதார் கட்டுங்க அதுக்கு 1000 ருபீஸ் போட்டிருக்கேன் 500 வந்து டாப்ஸ் கட்டு அதாவது டாப்ஸ் கட்டுறீங்களா 500 500 கொடுத்துட்டு கட்டுங்க அதை தடவை அனுப்புறது தான் இல்ல நீங்க இப்ப பேசும்போதே கேட்டது அதுக்கான டவுட் ஒரே ஒரு செகண்ட் இப்ப நீங்க பேசும்போது கேட்டதான் அந்த டவுட் அதுக்கப்புறம் அதை நீங்க கேட்கும் போதே மறந்துடுவோம் அந்த டவுட்டு